ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, தக்காளி பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா மல்ச்சிங் ஷீட்டு போட்டு பயிர் செய்யறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் மழைக்காலத்தில் மல்ச்சிங் ஷீட் போட்டு பண்ணுறதுனால தக்காளி விவசாயம் செய்யும்போது நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்ச்சிங் ஷீட் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். மல்ச்சிங் ஷீட்டுன்றது நிறைய வகையான மல்ச்சிங் ஷீட் இருக்குது, மல்ச்சிங் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் மல்ச்சிங் அப்படின்றது இப்போ வந்து எல்லா பயிர்களுக்கும், காய்கறி பயிர்களுக்கு, நிறைய பயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மல்ச்சிங் ஷீட்டை வந்து நம்ம பயன்படுத்துறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் நம்ம பயன்படுத்துகிற போது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது ஒரு சில பயிர்களுக்கு. மழைக்காலத்தில் வந்து பயன்படுத்துறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அப்போ டொமேட்டோ கிராப், அதாவது தக்காளி விவசாயம் செய்கிறவங்க ரெய்னி சீசனில் வந்து நம்ம மல்ச்சிங் ஷீட்டு போட்டு பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னாக்கல, ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நாம் கொடுக்கக்கூடிய உரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மழை பெய்யும் போது அது லீச்சிங் அவுட் ஆகி, அதாவது மற்ற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மழையில் அந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா கழுவிட்டு வேறு இடத்துக்கு வந்து போகாமல் அந்த செடி வந்து முழுவதுமாக அந்த உரத்தை வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சீதோசன நிலையை வந்து அந்த மல்ச்சிங் ஷீட் வந்து யூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மண் அரிப்பை வந்து பார்த்திங்கன்னா தடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்ச்சிங் ஷீட் வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான மெத்தடாக இருக்கும். ஸோ நிறைய மழை பெய்யும் போது மண் பூரா அரிச்சிட்டு போய் ஒரு இடத்துல விட்டுரும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமும் மண்ணோட தண்ணியோட சேர்ந்து வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்காமல் நம்ம மல்ச்சிங் ஷீட்டு போட்டு பண்ணுங்களாங்களா, அந்தந்த எனர்ஜி ஃபுல்லாக அப்படியே இருக்கும். நீங்கள் சரியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ், வடிக்கலை வந்து நீங்கள் செஞ்சு விட்டுட்டிங்கன்னா வரக்கூடிய தண்ணி வந்து எக்ஸஸ் வாட்டர் வந்து அப்படியே போயிடும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது மழைக்காலத்தில் நம்ம மல்ச்சிங் ஷீட்டு போட்டு பண்ணுறதுனால. அதே மாதிரி மண்ணில் இருந்து ஏற்படக்கூடிய நோய் தாக்குதல், அதிகமான நோய் தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலத்தில் வந்து இருக்கும். ஸோ அந்த மண்ணில் வந்து ஏற்படக்கூடிய நோய் தாக்குதலை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி செடியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நோய் தாக்குதலிருந்து ரெசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறதுக்கும் இந்த மல்ச்சிங் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கிய பயன்களாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாம் மழைக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நோயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னா லேட் பிளட், இயர்லி பிளைட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஃபீல்டில் நீங்கள் போட்டிங்கனாக்கில் அதிகமான நோய் தாக்குதல் வந்து இருக்கும். என்னென்னா அந்த மண் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஈரம் வந்து சொதுன்னு இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கில் நம்ம பேப்பர் வந்து கவர் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஹோல்ஸ் வழியாக மட்டும்தான் கொஞ்சமாக தண்ணி போகும். மற்ற இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நனையாது, அப்படியே இருக்கும். ஸோ அப்போ அந்த அதிகமான மாய்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலத்தில் இல்லாமல் சரியான ஈரப்பதம் இருக்கிறதுனால அந்த லேட் பிளைட்டு, இயர்லி பிளைட்டு இல்லை ரூட் சம்மந்தப்பட்ட நோயினுடைய தாக்குதல் வந்து கம்மியாக இருக்கும். செடி வந்து நல்லா ஒரு ஆரோக்கியமாக வளரும். ஸோ அதே மாதிரி நம்ம ஓப்பன் ஃபீல்டில் போடுறதுனால மழை பெய்கிற போது அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா வீட்ஸ், களைகள் வந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம களையும் வெட்ட முடியாது. மழைக்காலத்தில் களை வெட்டியும் நம்ம அதை கொண்டு வர முடியாது, பராமரிக்க முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்ச்சிங் ஷீட்டு போட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கில் களை வர்றதை வந்து பார்த்தீங்கன்னா முழுசுமாக கண்ட்ரோல் ஆயிரும். அந்த வாய்க்காலில் மட்டும் வந்து களை இருக்கும். அதை மட்டும் நீங்கள் வெட்டி எடுத்துட்டிங்கன்னா தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு தாக்குதல், டிசீஸ் தாக்குதல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியாக வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பயிர்கள் செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெய்னி சீசனில் மழைக்காலத்தில் மல்ச்சிங் ஷீட்டு போட்டு பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கிராப் டியூரேஷனும் அதிகமாகும், ஈல்டு அதிகம் எடுக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பயிர்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு லாஸ் இல்லாமல் அதிகமான ஈல்டு வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ரெய்னி சீசனில் அதாவது மல்ச்சிங் ஷீட்டு போட்டதுக்கும் போடாததுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்க்கலாம். சரிங்களா?